நடைபெற்றே கொண்டிருக்கு. அது நடந்த தேதி மே 1. அதனால தான் மே 1 உலக தொழிலாளர் தினம், லேபர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது என்று கண்டு தன்னை இதை ஆண்டு கொள்வதற்காக மனிதனை உருவாக்கி அதை 6ஆம் நாள் படைத்து 6ஆம் நாள் ஆஃப்டர்நூன் படைக்கிறார். காலையில உயிரினங்களை எல்லாம் உருவாக்குறார். ஆஃப்டர்நூன் தான் தன்னுடைய சொந்த சுவாசத்தினால் மனிதனை உருவாக்கி மனிதனை படைத்து 7ஆம் நாளும் ஓய்வு இருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்வு. ஒரு 6 நாள் வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு 7ஆம் நாள் ஓய்வு வேணும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு கடவுள்கிட்ட இருந்துச்சு, ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. பொதுவாக அன்பு பாருங்க, இவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர் மோசே ஐயாட்ட சீனாய் மலையில கட்டளைகள் கொடுக்குறப்போ இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, யாத்ராவில் கூட சொல்றப்போ இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சொல்லிக்கிட்டே நீ 7ஆம் நாளும் ஓய்வு இருக்கும் திருநாள், அது நீ ஓய்வு நாளாய் கொண்டாட வேண்டும், அந்த நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதுதான் யாத்ராகம் விடுதலை பயணம் 35 ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்யாதிருப்பாய் கட்டளை. ஆனா அதே ஆண்டவர் சொல்றாரு, யாரு ஓய்வு நாளில் வேலை செய்யறாங்க அவன் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்பட வேண்டும். அதனால இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா யூதர்கள் இந்த வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை வேலை செய்ய மாட்டாங்க. பொதுவாக நாங்கள் அங்கே ஜெருசலேம் அந்த பயணத்துக்கு போயிருந்தோம். ஜெருசலேம் பார்க்க போயிருந்தப்போ ஒரு கூட வந்த ஒரு வயதான அம்மாவுக்கு பலவீனப்பட்டாங்க. அன்னைக்கு கூட வந்த அந்த அம்மா பலவீனப்பட்டதில் அது ஓய்வு நாள் சனிக்கிழமை, ரொம்ப ஹை ஃபீவர். அப்போ ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தார். என்னுடைய கையில் 5 மடங்கோ 6 மடங்கோ பணம் வாங்கினார். நார்மல் பணம் வாங்குற எவ்வளோ வாங்கினார்? 5 மடங்கோ 6 மடங்கோ பணம் வாங்கிட்டார். பொதுவாக ஓய்வு நாள் அந்த நிலைக்கு அனுசரித்து வராங்க. அதான் இன்னைக்கு இறையியல் மாணவர்களுக்கு டிடிஎஸ் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் 6 வருஷம் வேலை செஞ்சால் 7ஆவது வருஷம் சம்பளத்தோடு லீவ். அந்த 7ஆவது வருஷம் இன்னொரு காலேஜில் வேலை செஞ்சு அங்கேயும் ஒரு சம்பளம் வாங்கிக்குவாங்க. அப்போ டபுள் வருமானம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கோம், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு 2,4 லட்ச ரூபா 2,3 லட்ச ரூபா சம்பளம், எங்களுக்கு வெறும் 18,000 20,000 தான் சம்பளம். ஆனால் எங்களுக்கு அதனால் இந்த 7ஆவது ஜப்பாட்டிக்கு ஆண்டு என்னைக்கு லீவ் விடுவாங்க அன்னைக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு காலேஜில் இருந்து அது ஒரு சம்பளம், 2 சம்பளம். அது எங்களுக்கு அநேக தேவைகள் அந்த டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. தமிழ்நாடு இறையியல் கல்வி பணியை செய்யும் ஆசிரியர்கள் ஒருவேளை இங்கே ப்ரொமோஷன் ஒர்க்கு வைப்பாங்க வந்தால் இந்த ஐயா சொன்னால் உண்மையாக கேளுங்க. அப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு, எப்படிப்பட்ட ஒரு நேசிப்பு. அவர் எப்பவுமே நம்மை நேசித்து நம்மோடு கடந்து ஆண்டவருடைய அன்பு. அதாவது கடந்த வாரத்தில் உடன் பயணிக்க மாட்டார், கோட்டாங்க நம்மோடு உடன் இருக்க மாட்டார். அதுதான் மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மளுக்கு லார்ட் வித் அஸ். அதுதான் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல பயந்து நடுங்கி என்ன நடக்குமோ, இயேசுவை கொலை செஞ்சுட்டாங்க, கொண்டை கல்லறையில வச்சாங்க, ஒரு கூட்டம் இயேசுவை காணலங்கிறான், ஒரு கூட்டம் இயேசுடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கதான், இன்னொரு எங்க மக்களோ என் கூட இருக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்றான் இயேசு உயிரோடு எழுந்துட்டதா சொல்றான். ஆனா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. 4ஆவது கூட்டம், ஒரு கூட்டம் தூக்கிட்டு போயிடுவான்னு சீல் போடுங்க. அப்பா அவர் சொல்றாரு, இல்லை அதை சீல் போட முடியாதுன்னு சொல்றாரு. தூக்கிட்டு போயிட்டாங்கிறான். ஒரு கூட்டம் உயிரோடு எழுந்துட்டாருக்கிறான். இந்த கூட்டத்துல எம்மாவூர் சீஷர்கள் அப்படி பயந்து இருக்கிறப்போ அவர் விலகி போறப்போ போகாதீங்க, ஸ்டே வித் அஸ், எங்களோடு இருங்க, எங்களோடு தங்கி இருங்க. ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. கர்த்தர் அதுதான் யோசுவாட்ட சொல்றப்ப, நீ உயிரோடு இருக்கிறவங்களுக்குனாலெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறியோ நான் என்ன பண்ண உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னோடு கையோடு இருக்கிறேன். மோசே ஐயா சொல்றப்போ, மை பிரசன்ஸ் வித் யூ, என் சமூகம் மை பிரசன்ஸ் பிஃபோர் யூ, என் பிரசன்ஸ் உனக்கு முன்னால போய்கிட்டு இருக்கு. தாவீது ஐயா சொல்றப்போ, தாவீது ராஜா சொல்றப்போ, ஐ அம் வித் யூ,
அப்போஸ்தலர் 18:9 பவுல் அடிகளோடு பேசுறப்போ, பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலுமே ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு காரியத்துக்கு போறப்போ அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுவது. மத்திய 6 நம்ம ஜெபத்தோடு போறப்போ ஏற்ற நேரத்தில் பஸ் கிடைக்கும். மெட்ரோ 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா வரும். மெட்ரோ நம்ம அவசரமா போறோம், ஜெபம் பண்ணிட்டு போனா நீங்க பிளாட்ஃபார்முக்குள்ள போனோன்னா மெட்ரோ வந்து கரெக்டா நேற்ற நேரத்துக்கு எல்லாமே சரியா நடக்கும். ஆண்டோடைய ஏன்னா ஆண்டோடைய எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா அந்த ஆண்டோடைய சித்த டிராஃபிக் இல்லாம இன்னைக்கு இருக்க அந்த போக்குவரத்து நெரிசல் காலங்கள், அவ்வளவு போக்குவரத்து நெரிசல், இஞ்சி இஞ்சா கிராமங்கள்ல கூட அப்படிதான் வண்டி போகுது. என்னுடைய சொந்த கிராமம், எங்க கிராமத்து பக்கத்துல எங்களுக்கு பெரிய ஊர் பங்களா சுரண்டை தான். அவ்வளோ ஊர்ல விற்கப்படும் ஆலங்குளம், தென்காசி, எவ்வளோ டிராஃபிக், சிட்டி மாதிரி டிராஃபிக். எந்த கிராமத்துக்கு போறாங்க. கடந்த வாரத்துல ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், எந்த ஊருக்கு போறேன், அவ்வளோ டிராஃபிக், சிட்டி மாதிரி. சிட்டிலெல்லாம் பின்னால இருந்து 2 பேர் வண்டியை தள்ளிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நெரிசல்லையும் நேரத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். அப்ப அந்த நெரிசல் நேரத்துக்கு போனா ஆண்டவர் நம்மோடு பயணிக்க மாட்டோம் போட்டாங்க. அந்த பயணிக்கும் ஆண்டவத்தை சொல்றாரு, உடல் பயணிக்கும் ஆண்டவர். நம்ம கடந்த வாரத்தில் திங்க் பண்ணோம், உயிரோடு இருந்த ஆண்டவர் அவர் எங்கே இல்லை, தன் சொன்னபடியே உயிரோடு இருந்த ஆண்டவர்கிட்ட என் கடவுளே, என் ஆண்டவரையும் கூப்பிட்டாங்க. அடுத்து எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே, எங்களோடு கூட்டுறவளே, எங்களோடு பயணிக்கன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட வாக் வித் கிரைஸ்ட் இன் பாசிட்டிவ் லவ், உருக்கமான அன்புடன் இயேசுடன் நட. உருக்கமான அன்புடன் இயேசுடன் நட. பேரன்போடு கிறிஸ்துவுடன் பயணித்து, உருக்கமான உள்ளார்ந்த அன்புடன் கிறிஸ்துவை பின்பற்றுதல். உள்ளார்ந்த அன்பம், பேரன்புடன் கிறிஸ்துவுடன் நடத்துதல், உணர்வு பூர்வமான அன்பில் கிறிஸ்துவை உணர, கிறிஸ்துவுடன் நடத்தல். உணர்வு பூந்து எப்படி உணர்வு? ஏதோ நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களை வாழ்த்துறோம்னு சொல்லிட்டு போறதில்லை. உள்ளான அன்பு எப்படின்னா, ஒரு வயதான பெரியவர் தினமும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு 3 இட்லி கொடுக்கணும். யாரும் இல்லாத ஒரு அனாதை, ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஒரு பாஸ்டர் கூட வச்சுக்கலாம், இல்லை ஒரு சாமியார் வச்சுக்கலாம், இல்லை ஒரு துறவியை வச்சுக்கலாம். 3 இட்லி நல்லா சூடாக கொண்டாந்து கொடுப்போம். திருவாரூர் தான் கடந்த வாரத்தில் போயிருந்தேன். திருவாரூரில் அவ்வளோ கூட்டம், சாதாரண ஊர், கலைஞர் பிறந்த ஊர். அந்த ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிற வழியில் இப்போ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க. உள்ளே போகிறவள்ள ராஜா ராணின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டலை தேடி போனேன், ராத்திரி தான் இருக்கும். நான் காலையில் போனேன் தேடி அந்த ஹோட்டலை பார்க்குறதுக்காக. எத்தனை பேர், நான் இட்லி 2 இட்லி, ஒரு வெங்காய தோசை எண்ணெய் ஊற்றி, அதே மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே சாப்பிட முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ விலை கம்மி. ஒரு 18 வகையான சட்னி கொடுப்பாங்க. 18 வகையான சட்னி சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சம் போடுவாங்க. நிறைய வெரைட்டியாக. அண்ணன், தம்பி, அப்பா 3 பேர் தான். அப்பா கேஷியரு, அண்ணன் தோசை சுடுறவர், தம்பி சப்ளையரு. ஹெல்ப்பருக்கு ஒருத்தர் 2 பேர் வச்சுருப்பாங்க. ரொம்ப சீப் ரேட்டு. ஒரு கூட்டமாக நாங்கள் ஒரு 10 பேர் 12 பேர் என் கூட வர என்னோடு பயணிக்கும் சகோதரர்கள் எல்லாரும் அங்கே போய் சாப்பிட போவோம். சாப்பிட்டு எவ்வளோ பில்லுங்கன்னு கேட்டால் 10 பேர் இல்லை 7 பேர் சாப்பிட்டு கேட்டால் ஒரு 80 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்குவாங்க. அவ்வளோ சீப். அந்த ஹோட்டலில் யார் வந்தாலும் ஏழைன்னு தெரிஞ்சால் வெளியிலன்னு அந்த கையை நீட்டோன்னே 5 இட்லி, ஒரு சாம்பார், ஒரு சட்னி, ஒரு கார சட்னி, 3 பார்சல் கேரி பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேளாங்கண்ணிக்கு நடந்து வர மக்கள் கூட்டமாக பயங்கர கூட்டம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 500 பார்சலாவது டெய்லி கொடுப்பாங்க. ஒரு சாதாரண மக்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு அன்பு, எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. அதே மாதிரி தான் அந்த அம்மா அந்த பெரியவருக்கு 4 இட்லி கொடுப்பாங்க. 4 இட்லி தினம் கொடுக்குறப்போ அவர் சொல்லுவார், உன் வினை தொடரும். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். என்ன கோபம்னா,
நம்ம இட்லி கொடுக்குறோம், நல்லாருமா நன்றிம்மா நம்மகிட்ட சொல்லாம உன் வினை உன்னை தொடரும்னு சொல்லிக்கிட்டே போறாரு. என்ன இந்த மனுஷன்? அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்ததெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சு ஒரு நாள், நாளைக்கு அந்த நாளைக்கு இட்லி கொடுக்குறப்போ நம்ம இட்லியில பாயசம் வச்சு கொடுத்துருக்கோம். என்னதான் உள்வினை உன்னை தொடரும்னு சொல்றாங்க, என்னதான் நடக்கு பார்க்கலான்னு அந்த அம்மா அடுத்த நாள் அப்படி பண்ணணும்னு முதல் நாள் நினைச்சலாம். முதல் நாள் நினைச்சிட்டு அது, ஆனா அந்த அம்மா அடுத்த நாள் அதை செய்யலை. வந்தாரு. வந்தோடனே வழக்கம் போல அவர் சொன்னார், உண்மை தொடர்னாரு. இட்லி வைட்டு போய்கிட்டே இருந்தார். வேற ஒன்றும் பேச மாட்டார். வருவாரு, நிற்பாரு, வந்தோன்னு கொடுக்கணும். அம்மா தாயெல்லாம் கூட மாட்டார். அம்மா வந்திருக்கேன் அதெல்லாம் கிடையாது. வந்து நிற்பாரு, டைமுக்கு வருவார். டைமுக்கு வந்தோன்னா அவர் கொடுக்கணும். கொடுத்தோன்னா போய்கிட்டே இருப்பார். ஒரு செகண்ட் 10 செகண்ட் லேட்டானா போயிடுவார். அவருடைய ஹேபிட் அது. அப்படி அவரு போயிட்டார். ஒரு நாள் வாங்கிட்டு போயிட்டாரு. போய் ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து நமக்கு இருக்க பிடிக்கலைன்னா அதிகமாக தினம் அதிகமான டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். சுகரும் ப்ரெஷரும் என்ன ஆகிக்கிட்டு இருக்கோம், மேலே தலைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த அம்மாவுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. மகன் 11 மணிக்கு வந்தான். கீழே விழுந்து, கைக்கில் வந்து கீழே விழுந்து அடிப்பட்டு கட்டு காயங்களோடு வீட்டுக்கு வந்துச்சாங்க. மகனை எடுத்து அணைச்சி என்ன பார்க்கறதுன்னு கேட்டேன். அப்படி அந்த அம்மா ரொம்ப கேட்கணும் முடியுமா, பைக்கில் வந்தப்போ திடீர்னு ஒரு கேர் வந்துச்சு, ஸ்பீட் பிரேக் வந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கில் நான் ஏறி கீழே விழுந்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு அப்போ பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் எனக்கு வாயில் இட்லி கொடுத்தாரு. உன் இட்லியை போல அவ்வளோ சுவையான இட்லி, உன் இட்லியை போல அவ்வளோ டேஸ்டான ஒரு சுவையான சட்னி சாம்பாரோடு கொடுத்தாருமா. அது சாப்பிட்ட பிறகு எனக்கு அந்த மயக்கம் தெளிஞ்சிச்சு. ஒருவேளை லோ சுகர் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பெரியவர் இன்னைக்கு வரலன்னா அந்த வயதான ஒரு 7 பெரியவர் இந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த இடத்துல அந்த பெரியவர் வரலன்னா என் நிலைமை ரொம்ப பரிதாப நிலைமை ஆயிடுச்சு. யாருன்னா அந்த பெரியவர் யாருமே இல்லை. இந்த அம்மா தினம் இட்லி கொடுத்தாங்க, அந்த பெரியவர் தாங்க. அதுதாங்க அந்த இயேசு கிறிஸ்து அன்பு. நம்மோடு உடன் பயணிக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எப்பொழுது நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எத்தனை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள். ராத்திரி படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல பைபிள்ல, நீ கர்த்தரை நம்பு, இறைவனை 10ஆம் அதிகாரத்தில் நீ கடவுள் நம்பிக்கைன்னு படிச்சுட்டு அந்த திருவிழியத்தை திருப்பி எதுக்கு அதை சொல்லியிருக்கு. எரேமியா 10:10 ரொம்ப சூப்பர் வசனம். அவர் உயிர் உள்ளவர், உண்மையின் கடவுள், நிலையான திருவிழியத்தில் உயிர் உள்ளவர், உண்மையின் கடவுள், அவர் தான் ராஜா. எதுக்கு இது அந்த அதிகாரம் சொல்லியிருக்குன்னா அதனுடைய ஹிஸ்டரிக்காக திருவிழியத்தை திருப்பினேன். ராத்திரி 11:30 மேலே தூக்கம் வராது. சில நேரத்தில் 11:30 மேலே திருப்புறப்போ அவர் உயிர் உள்ள இருப்பார். இஸ்ரேல் வீட்டாரே அதை ஆரம்பிக்கிறோம். இஸ்ரேல் வீட்டாரேன்னு சொல்லுவாங்க. புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், வீணான தெய்வங்களுக்கு வெளிப்படாதீங்க சொல்லுவாங்க. எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இதை சொல்றாருன்னு நான் திருவிழியத்தில் வாசிக்கிறப்போ, அவங்க நடந்து போறாங்கப்பா, நீ நடந்து போகணும் அவசியம் இல்லை. அவங்க ஒரு வித கலர் சேலை கட்டுறாங்க, நீ கலர் சேலை கட்டுன்னு அவசியம் இல்லை. ஒரு வித ட்ரெஸ் போட்டுக்கணும் அவசியம் இல்லை. வெளி வேஷம் அவசியம் இல்லை. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு விரோதமா அவன் செய்வனை வச்சுட்டான், தகடு வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டாங்கிறான். இஸ்ரேலுக்கு விரோதம் மந்திரமும் இல்லை, உனக்கு விரோதமா யாரும் என்ன பண்ண முடியாது, எல்லாம் ஃப்ராடு. அந்த நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு போன வாரத்துல ஒரு வீட்டுல நடந்த சம்பவம் உங்களுக்கு செய்வனை கெட்டிருக்குங்க. இந்த இடத்துல இருக்குன்னு வீட்டுக்கு முன்னால ஒரு குழியை தோண்டி எடுத்து உள்ள தகடு, அதுல தேங்காய் என்னென்னவோ எடுத்து காட்டுறான். நான் இல்லை இருந்தா கேட்பேன், இதை வச்சது குழி தோண்டி தானே வச்சிருக்கணும். இப்ப நீ குழி தோண்டின அடையாளம் தெரியல. அன்னைக்கு குழி ஏங்கன்னா எனக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு முன்னால விருதுநகர் ஒரு வீட்டுல உங்க வீட்டுக்குள்ள தகடு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரப்பவே அவர் போட்டு வந்த சூட்டு போட்டு எல்லாத்தையும் அவருக்கு ஒரு துண்டு கட்டிக்கிட்டு தான் உள்ள வந்தார். நான் ஒண்ணுமே என்கிட்ட இல்லைன்னு அவர் வீட்டுக்குள்ள போய் தகடு எடுத்தார். இப்படி எல்லாம் ஃப்ராடு வேலை இருக்கு.
யாரு? பாஸ்டர்ஸ். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும், நீ அதை நம்பாத. அதை தான் எரேமியா 10 சொல்றேன். இன்னும் ஆண்டவர் நம் ஆண்டவர். அந்த வாசிக்க கேட்ட எரேமியா, அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவன். அழகா சொல்றார். அந்த அம்மா அப்பதான் நினைச்சாங்க, பெரியவர் சொல்றது நல்லது. அந்த ஆண்டவர் ஒரு அன்புள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் ஆராதனை என்றும் குறையாதது. அந்த அன்பு என்றும் மாறாத, எந்த நிலையும் மாறாது. நாம் பாவம் செய்துவிட்டோம், கட்டளைகளுக்கு மீறிவிட்டோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறிவிட்டோம். அப்போ நம்முடைய பாரத்தில் பரமத்தினாலே உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று நான் அறிக்கையிட்டால் ஆண்டு வாழ்வு கொடுக்க மாட்டோம். அதுதான் கம்யூனியன் சர்வீஸுக்கு முன்னால நம்ம சொல்றது, மன்னிக்க மாட்டோம். அந்த மன்னிக்கும் ஆண்டவர் எரேமியா 31ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீர் அவர் நீங்கள் ஜனங்கள் அழகா சொல்றாரு. 31:6 சொல்றாரு, எழுந்திருங்கள், சீயோனிலே நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் we shall go to God. நம் ஆண்டவர்கிட்ட போவோம். ஏன்னா அவர் நம்முடைய தேவன், நம்மளுடைய ஜனங்கள், மேய்ச்சலின் ஜனங்கள்ங்கிறார். அதுதான் சங்கீதம் 63 சொல்றப்போ, தேவனே நீர் என்னுடைய தேவன். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மை விட்டு கைவிடுறதில்லை, நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே அவர் 63:7-8 சொல்றப்போ, நீர் எனக்கு துணை இருப்ப. சங்கீதக்காரன் சொல்ற, நீர் எனக்கு துணை சொல்ற, உமது செட்டையின் கீழ் நான் கடி கூடுகிறேன். உமது செட்டை எப்படி கோழி தன் குஞ்சுகளை எப்படி அடங்கா சேர்த்து வைக்கிறது. முதல் நாள் அந்த அடை காத்து 22 நாட்கள் கழிச்சு 22ஆம் நாள் வெளியே குட்டி குஞ்சு பக்கத்துலேயே நிற்கும். 2ஆவது நாள் ஒரு 2 அடி 3 அடி தள்ளி போகும். 3ஆவது நாள் ஒரு 10 அடி 15 அடி தள்ளி போகும். அது கோழி அழகா இறைய தேடுறப்போ காலால் கிண்டி தன் அழகால கிண்டி அந்த இறையை எடுக்க சொல்லி கொடுக்கும். பக்கம்னு சொல்லிகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது தள்ளி தள்ளி கொடுத்துருக்கோம். பருந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே பறந்தோம். 5 கிலோமீட்டர்லேருந்து தன்னுடைய சிறிய கண்களினால் அந்த கோழி குஞ்சு 5 கிலோமீட்டர் ஹைட்டில் போகும். இருக்கிறது உயரமான பறவை கழுகு தான். அது அவ்வளோ தூரம் பறந்து கோழி குஞ்சை பார்த்தோன்னே கரெக்டாக வந்து தன் கண்கள் லென்ஸ் மாதிரி பூச்சை பார்வை ரொம்ப நல்ல பார்வை 5 கிலோமீட்டர் கரெக்டாக எரிச்சு போட்டு வரும். இது இந்த குஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நிற்குமா. அது வர்ற அந்த ஸ்பீட், காத்தோடைய பவர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நான் வாட்ஸ்அப்பில் சொல்லலை. அந்த வர்ற ஸ்பீடை பார்த்தோன்னே அந்த கோழி சத்தம் ஒரு நல்லா செய்கிறேன் 2 செட்டைகளையும் கேட்கும். யார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்ததோ அந்த குஞ்சு தாயுடைய செட்டையில் காப்பாற்ற. யார் ரிசர்வ் இல்லையோ அவுட். அதே மாதிரிதான் என் ஆண்டவர் என்னோடு கடந்து வந்து என்னை ஆசீர்வதித்து என்னை பாதுகாக்க. ஆனா அந்த சட்டத்துக்கு செவி கொடுக்காதபடி எசேக்கியேல் 18:9 என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு ஒருவன் உண்மையாக இருப்பானா அவன் பிழைப்பான் சொல்றாரு. அழகு சொல்றாரு. என் வேதத்துக்கு நீ உபயோக பண்ணு. எரேமியால சொல்றாரு. ஒரு இடத்துல 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் வேதத்துக்கு நீ கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அப்படி என் வாக்குக்கு செவிகள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23 என் வாக்குக்கு செவி கொடுக்கிறார். எசேக்கியேல் 20:29
கீழ்ப்படியுங்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். எப்ப நம்ம கீழ்ப்படியணுமோ அப்ப நமக்கு வாழ்வு. நம்ம உபயோகப்படலைன்னா, அந்த கோழியுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கலாம், என்ன பண்ண மாட்டாரு, அந்த கோழி கொஞ்சம் காப்பாது. அதே மாதிரி ஆண்டுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியலைன்னா, இந்த 66 வயது வரை என்னுடைய வாழ்க்கை ஓடியிருக்காரு. 66 வயதுல அது பெஸ்ட் 35 ஆண்டுகள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். 35 ஆண்டுகள் டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிக் பேஷண்ட்லயும் நேற்று 2 வேளை பிரியாணி சாப்பிட்டேன். மதியானமும் சண்டே ஸ்கூல் பிரியாணி, நைட்டும் சண்டே ஸ்கூல் பிரியாணி. வேண்டானாலும் விட மாட்டாங்க. ஐயா கொஞ்சம் சாப்பிடுறியா, பேசி நல்லா இருக்கேன், கோயில் சாப்பாடு நல்லா இருக்கேன். காலையில் சேர்க்கப்புறம் சுகர் 170 தான். நல்லா பண்ண நல்லா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. 170 எப்பவுமே 120 110 இருக்கும் காலையில். ஆனால் நான் ஆண்டவர் உடைய சத்தத்துக்கு, அவருடைய கடங்கள் நம்ம சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படியதை தான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இன்னையுடைய டெக்ஸ்ட் 18ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து, ஜீசஸுடைய லவ் டெப்த் லென்த் ஸ்ட்ரென்த் எவ்வளவு நீங்க அதை உணர்ங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என் மேல எவ்வளவு இருக்குங்கிறது நீங்க உணர்ங்க. நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன், நீங்களும் உணர வேண்டும். உணர போய் தான் இந்த காலையில் 6 மணிக்கு சொல்லலாம். ஒரு சிலர் 9-8 மணி சர்வீஸ்ல ரொம்ப வெயிலுங்க 1, ரொம்ப நேரம் அறிவிப்புங்க 2, ரொம்ப நேரம் பாட்டுங்க 1, ரொம்ப நேரம் மெசேஜுங்க 1. அதனால அந்த கால சர்வீஸ்ல போறேன்னு, கால சர்வீஸ்ல இப்போ எல்லா கோயிலையும் கூட்டம். அதனால ஒரு சில கால சர்வீஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்க, நீங்க ரொம்ப நேரம் அறிவிப்பு காலையில 1, 6:30 7:30 8 வீட்டுக்கு போறீங்க. வீட்டுல போய் என்னங்க பார்ப்போம், டிவி தான் பார்ப்போம், சீரியல் தான் பார்ப்போம். ஆனா ஆண்டோடைய அன்பு நமக்கு இருக்கா? அந்த ஆண்டோடைய அன்பை நான் உணர்ந்து போறோம். அந்த அன்பை உணர்ந்துதான் பேதுருட்ட கேட்கிறாரு, யோவான்ல எவ்வளவு பாருங்க, நீ நேசிக்கிறாங்க, நீ நேசிக்கிறியா, நேசிக்கிறையா? ஒரு மெய்யே தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளுக்கு உணவு கொடுப்பாயா? ஐயா நமக்கு தெரியும், ஃபாலோ பண்ணி என்னை ஃபாலோ கொடுக்குற. அந்த யோவான் 21:15-19 கடைசி சொல்றார், ஃபாலோ என்னை பின்தொடர்ந்து. இயேசுவின் அன்பு நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் பின்தொடர்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் பின்தொடர்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எப்படி நாம் ஆண்டவருடைய அன்பை பின்தொடர்கிறோம்? அந்த ரிங் ஸ்டெப்பை 1800 நாகூரில் வந்தாங்க. இன்ஸ்டியூட் மிஷன் அங்க வந்தாங்க. ஏர் ஓடுது, ஏர் உழவு. ஒரு பக்கம் பெண், ஒரு பக்கம் எருமை மாடு. பெண்ணும் எருமை மாடும் சேர்ந்து பின்னால கணவர் சாட்டி வச்சு அடிப்பார். போகணும். அந்த மண்ணுக்குள்ள அந்த கலப்பை போய் அந்த மண்ணை உடைச்சி தூக்கு போடணும். நம்ம மம்பட்டியாலே வெட்ட முடியாது. அந்த பெண்ணுக்கு மேலாடை கிடையாது. அந்த பெண்ணுக்கு மேலாடை கிடையாது. ஆட்சியாளர்களும் மேல் ஜாதி மக்கள் அவளை ரசிப்பதற்காக மேலாடை அணிய விடுவதில்லை. ஆண்மகனுக்கு அந்த 2 அடி துணிதான் இடுப்புல. இப்படிப்பட்ட ஒரு மக்கள் வாழ்வில் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அதுதான் கேட்காரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளுக்கு உணவு கொடுப்பாயா? அவர் கேட்கிறார், என் ஆடுகளுக்கு உணவு கொடுப்பாயா? தன் வாழ்வை அர்ப்பணித்ததா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 70 விழுக்காடு 75 விழுக்காடு கிட்டத்தட்ட 8% மக்கள் கிறிஸ்துவ மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த ரிங் ஸ்டெப்பினுடைய அர்ப்பணிப்பு தான். ஒருவேளை அதே அர்ப்பணிப்பு தான் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளுக்கு ஒரு செவியை சாய்ப்பாயா? எனது வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் இன்னைக்கு ஒடிசா மாநிலத்துல போனீங்கன்னா மலை பிரதேசத்தில் இன்னைக்கு பெண்கள் ஆடை இல்லாம இருக்காங்க, மேல் ஆடை இல்லை.
கீழாடை இல்லை, ஊசி மணினால செய்து அந்த மணினால் தங்கள் ஆடை மானத்தை மறைத்து கொண்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஃபுல்லா எப்ப போடுவாங்கன்னா அந்த மலையை விட்டு கீழே எப்பாவது பஜாருக்கு வர்றப்போ 1000 குடும்பத்தில் ஒரு குடும்பம் தான் கீழே வரும், எல்லாரும் கீழே வர மாட்டான். ஒரு பின்தகர மக்களாய் இன்று கூட வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை ஐஎம்எஸ் ஃபீல்ட்ல நான் 6 வருஷம் தலைவரா இருக்கிறப்போ அந்த படித்தளங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். கல்வி இல்லை, உணவு இல்லை, அந்த மக்கள் யாருமே என்பது. இன்னைக்கு 5 மாநிலங்களே தேர்தல் நடந்துச்சு. ஒரு மாநிலத்துல அஸ்ஸாம்ல இன்னைக்கு போனீங்கன்னா பெண்கள் தங்களுடைய கீழ் ஆடை தான் எடுத்து மேல் ஆடையா கேட்டிருக்காங்க. நம்ம இன்ஸ்கேட்னு சொல்றோம், அந்த இன்ஸ்கேட் தான் மேல, நைட்டி கூட மட்டும் இல்லை, அந்த பெண்களுக்கு மேல வரையும் கட்டியிருக்காங்க. அந்த நைட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ரோடு இல்லை, அவங்களுக்கு விவசாயம் இல்லை, மரத்தை வெட்டி கைவெட்டியில வச்சு தள்ளிக்கொண்டே வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை இந்தியாவில் நான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல பார்த்த அஸ்ஸாமுடைய சம்பவம். டீனு கொடுக்குறாங்க, மனுஷன் குடிக்க முடியாது, உப்பு போட்டு குடிக்கிறோம். உப்பு கொஞ்சம் வெள்ளம் பின்தங்கின நிலைமையில இருக்கும். 150 கிலோமீட்டர் டிராவல், 8 மணி நேரமோ 8.5 மணி நேரமோ டிராவல் பண்ணோம் அந்த ஊர்ல. இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ மக்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மிஷன் நமக்கு இயேசு கிறிஸ்து குருவான தோமா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மிஷனரிகள் வந்து கொண்டே இருந்ததால இன்னைக்கு விதவிதமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். டீச்சரா இருக்கோம், ஹெட்மிஸ்டர்ஸா இருக்கோம், டாக்டரா இருக்கோம், இன்ஜினியரா இருக்கோம், ஐஏஎஸ்ஸா இருக்கோம், ஐபிஎஸ்ஸா இருக்கிறோம், சண்டே ஸ்கூல் நடத்துறோம். ஆனா இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை இன்னைக்கு இந்தியாவில் நடந்த 5 மாநில தேர்தல், நாளைக்கு ரிசல்ட் வரப்போது, நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லாம் புதுசா ஒண்ணு வேணும்னு ஓட்டு போட்டாங்க. நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, யாரோ ஒருத்தட்ட பணம் வாங்கி அவன் இப்படி டிஃபரெண்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு நாம இயற்கையோடு ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கடந்த நாள் யூபியில 6 மாசத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஃபுல்லா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா சர்வீஸே நடத்த. இதுதான் நிலைமை. இந்த பாதுகாப்பு பண்புல நீங்கள் நம்ம கொடுப்பது மூலம், ஜெபிப்பது மூலம், நாளைக்கு ரிசல்ட் வரப்போது, ரிசல்ட் ஆண்டவர் அவர் மானத்தின் கிடைத்த நம்ம வீட்டு பிள்ளைய சொல்லிட்டு ஒரு கெசட்டட் ரேங்க் 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் ஒரு தம்பி. கிரீனிங் கைத்து கெசட்டட் பையன் சொன்னா மாத்தி ஒரு போட்டினாங்க. நம்ம யாருக்கு போட்டோங்கிறது இல்லை. நீங்க ஜெபித்து நீங்க இன்னைக்கு முழுமையா ஜெபிங்க. நான் கட்சிக்காரன் இல்லை, ஆனா எப்படி இயற்கையோடு நம்மளுடைய வார்த்தையை இந்தியா முழுவதும் போய் சொல்றேன். அங்கி போட்டு யூபில எல்லாம் போக முடியாது, போயிட்டு போக முடியாது, அடிச்சிருவோம், பிடிச்சு சீல் போடுவோம். மத்திய பிரதேசத்துல, ஹரியானால, பீகார்லாம் அதான் நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற நாட்டில் நீங்க உங்களுடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆண்டவர் கேட்கிறார். என் பின்னால மாறியா அவர் கொடுத்த கட்டளை மத்திய 28:15, லூக்கா 24:47, மார்க்கு 16:15, யோவான் 20:21, லூக்கா 10ஆம் அதிகாரம், மத்திய 10:8. அதுதான் ஆண்டவன் 108. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த அர்ப்பணிப்போடு, அந்த சிந்தையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாக நீங்க உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நான் பார்க்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும்